ஹாய் ஃப்ரெண்ட், சௌச்சௌ சட்னி எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க. ஒரு சௌச்சௌக்காய் எடுத்துகிட்டு தோல் சீவிட்டு தண்ணியில் கழுவிட்டு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயை வச்சுக்கலாம். கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்து வறுத்துக்கலாம். இது கூட 4 வத்தல் 1/2 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துட்டு வறுத்ததுக்கப்புறம் ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சிடலாம். அதே கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு சின்ன வெங்காயம் பூண்டு சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். 2 தக்காளி கட் பண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நம்ம கட் பண்ணி வச்சுருக்க சௌச்சௌக்காய் இதில் சேர்த்துட்டு கிளறி விட்டுக்கலாம். ஒரு கொத்து கருவேப்பிலை கொஞ்சமாக மல்லி இலை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஸ்டவ் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் குக் பண்ணி எடுத்தோம்னா காய் நல்லா வெந்து வந்துடும். பிளேட்டில் மாற்றிட்டு ஆற வச்சுட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் எடுத்துக்கலாம். இது கூட கொஞ்சமாக தேங்காய் புளி தேவையான உப்பு சேர்த்துட்டு தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்துக்கலாம். இதுக்கு எப்பயும் போல் ஒரு தாளி போட்டு எடுத்தோம்னா நமக்கு சௌச்சௌ சட்னி ரெடி ஆயிரும். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.